வணக்கம் மக்களே. உங்களோட ஞாபக சக்தியை நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்க மூளைக்கு நீங்க சில வேலைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தினசரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும். அது ஒரு புதிய மொழியா இருக்கலாம், லாங்குவேஜா இருக்கலாம், ஒரு இசை கருவியா இருக்கலாம், அல்லது டெய்லி ஏதாவது ஒரு புது புக்ஸ் படிக்கலாம். இப்படி நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது உங்களோட மூளை செல்களோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். படிச்சா மட்டும் போதாது, படிச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த புதிர்கள் பசில் சால்வ் பண்ணக்கூடிய கேம்ஸ், அதாவது ஞாபகத்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மாதிரி சில விளையாட்டுகள், நல்லா என்கேஜ் பண்ணி விளையாடுற மாதிரி சில விளையாட்டுகள், அத மாதிரியும் நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணாலும் நீங்க ஆக்டிவா இருக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு டெய்லியும் நீங்க ஒரு ஆபீஸ்க்கு வரீங்க அப்படிங்கிற சமயத்துல நீங்க இன்னைக்கு எந்தெந்த வேலை பண்றோம் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க எழுதி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட்லயே நீங்க திருப்பி சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க மூளையை நீங்க ஆக்டிவா இன்வால்வ்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபக மறதியிலிருந்து தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைசஸ் தான். மூளையை ஆக்டிவா மட்டும் வச்சுக்க முடியாத இதர விஷயங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தேவையான ஒரு தூக்கம், நல்ல அடிக்குவேட்டான ஸ்லீப், உடற்பயிற்சி, மன அமைதி, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி வாழணும்ன்றத நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் இருக்கும் போது உங்களோட ஞாபக மறதியை நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து குறைக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாகிட்டே போகுது, உங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னா இது வயதின் காரணமாக மட்டும் இல்ல அப்படிங்கறது மனசுல வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூளை நரம்பியல் மருத்துவ நிபுணரை நீங்க அணுகலாம். தேங்க்யூ.